வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது பராரி அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் ஆகா தமிழ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்ற மாதிரியான ஜேர்னலில் எடுத்திருப்பாங்க. அதுவும் ஈக்குவாலிட்டியை வலியுறுத்தக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கே ரெண்டு ஜாதியினர் இருப்பாங்க. ஒன்று ஆதிக்க ஜாதி, இன்னொன்று பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் அப்படின்றது வந்துட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஆதிக்க சாதியினர் தங்களோட ஆதிக்கத்தை காட்டணும் அப்படின்றதுக்காகவே ஏதாவது பிரச்சனைகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தண்ணியை நிப்பாட்டி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ரெண்டு சைட்லையுமே பாசிட்டிவான மக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட அந்த ஜாதியை சேர்ந்தவராக தான் இருப்பார். பட் ரொம்ப பொறுமைசாலி, வீண் வம்புக்கு போகாமல் இருப்பார். இன்ஃபேக்ட் அவங்க சைட்லேருந்து யாராவது பிரச்சனை பண்ணாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஹீரோயின் லவ் பண்ணாலும் அந்த ஜாதி பிரச்சனை வந்துட போகுது அப்படின்றதுக்காக அதை ஏற்றுக்காத ஒரு நபர் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரெண்டு வகுப்பை சேர்ந்தவங்களும் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக, அதாவது கர்நாடகாவுக்கு ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போன இடத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒடுக்குமுறைகள் நடக்குது, அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யாருக்கு என்ன ஆகுது, அந்த ரியலைசேஷன் வந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இதில் இவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது ஒரு ஊருக்குள்ளே நான் தாண்டா கெத்து, எனக்கு கீழே தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை ஜாதி ரீதியாக இல்ட்ரீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே இல்லை, நம்ம தமிழ்நாடு பார்டரை தாண்டின ஒன்றே கூட நமக்கு நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்ப யதார்த்தமாக சொன்ன ஒரு படம். ஸோ இந்த மாற்றம் அப்படின்றது ஒருத்தருக்குள்ளேயும் ஆட்டோமேட்டிக்காக வரணும். அதாவது எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்குறது, இந்த ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ நான் தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, அது ஒழியணும் அப்படின்றதைய இதில் ரொம்ப நீட்டாகவே வலியுறுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகுப்பை சார்ந்தவங்களை காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையில் இதில் காட்டியிருக்க மாட்டாங்க. அதுலேயும் பாசிட்டிவான மக்கள் இருப்பாங்க, அவங்க ஹெல்ப்புக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துலையுமே பாசிட்டிவான பீப்புள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க சொல்ல வந்த மெசேஜும் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அரசியல் ஆதாயங்களுக்காக இந்த மாதிரியான விஷயங்களில் சிக்கக்கூடாது அப்படின்றதையுமே இதில் வலியுறுத்தியிருப்பாங்க. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்படின்றது கொஞ்சம் ஆடிட்டிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றதுமே பிரமாதமாக இருந்துச்சு. அந்த ஊர் மக்களோட வாழ்வியல், அந்த ஸ்லாங் முதற்கொண்டு ரொம்ப நேச்சுரலாகவே அமைச்சிருப்பாங்க. ஓவரால் ஒரு குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் பிரச்சனைகளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அதாவது இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸாக இருக்கட்டும், அண்ட் இந்த படத்தோட அந்த லவ் போர்ஷன்ஸை எடுத்த விதமாக இருக்கட்டும், நிறைய காட்சிகளை ஸ்டேஜ் பண்ண விதமாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஃபீல்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு. பட் ஸ்டில் இந்த படம் சொல்ல வந்த விஷயம் ஒரு நல்ல விஷயம் அண்ட் குட் அட்டெம்ப்டாக தான் நான் பார்க்குறேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. டைம் இருந்தால் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் டுவர்ட்ஸ் தி எண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான காட்சிகள் இருக்கும், மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.